மீண்டும் உங்களை கண்கலங்க வைத்த கேள்விக்கு நான் வருந்துறேன். நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க அதிகமாக உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? அதாவது எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் நீங்கள் பொண்ணை முதல்ல சொன்னால வேண்டான்னு சொல்லி வீட்டிலேயே இருக்க வச்சுருக்கலாம்ல, இந்த மாதிரி கேள்விகள் தான் நீங்கள் நிறைய கேட்டாங்க. சொந்தக்காரங்க பொதுமக்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி, நீங்கள் பொண்ணு முதல்ல பிரச்சனைன்னு சொல்கிறப்போ வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதாவது முதலையே சொல்லியிருக்கிற போதுன்னா நம்மளுக்கு விஷயம் முழு விஷயம் எப்போ தெரியுதுன்னா இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லுவாளுங்க. இது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கடந்து வந்த காலங்கள் தான் நம்ம குடும்பத்தில். ரெண்டாவது, அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு எங்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் ஆப்ஷனே கொடுக்கலைங்க. பிரச்சனைன்னு பிள்ளைங்க இருக்கிறது அந்த பையனும் இங்கேயே தான் இருந்தான். அது வெளி உலகத்துக்கு தெரியாது. பொண்ணு வரப்பெல்லாம் மாப்பிள்ளையே வந்துடுவார். பொண்ணு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 15 நாளில் பிரச்சனையாகி நைட் போய் கூட்டிகிட்டு வர்றோம். அடுத்த நாள் காலையிலேயே பையன் இங்கே வந்துட்டான். பொண்ணு இங்கே 10 நாள் இருக்கிற 10 நாளும் பையன் இங்கே தான் இருக்க. அப்படி கம்பல்சரி 24 ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க. அப்படி இடையில மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வெளியில் போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாவி கொடுக்குறக்கோ திறந்தவருக்கு ஏதோ ஒன்று போயிட்டு மடி இங்கே ஒரு 15 நிமிஷத்தில் ஓடியாந்தார். ஏன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க ட்ராவலிங் டைம். அப்போ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை பொண்ணு ஆரம்பத்துலேருந்து எங்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்குண்டான சூழ்நிலையும் அமையலைங்க. பொண்ணுக்கும் எங்கிட்ட சொல்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமையலை. பொண்ணு ஆரம்பத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஒரு கல்யாணம் மூச்சு ஒரு 15 நாள் கூட இல்லாமல் 15 நாளில் அவளும் ஒரு முடிவு எடுக்க முடியல, நாங்களும் ஒரு முடிவு எடுக்க முடியல. எங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருந்துங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு குடும்பத்தை வேண்டான்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு வர்றதுக்கு என் மகளும் தயாரில்லைங்க. நாங்களும் சரியாயிட்டு ஒரு காலவாசம் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் பார்க்கலாம் அப்படித்தான் நினச்சேங்க. இது என்னுடைய மகளுடைய மனதை இவ்வளவு ரணப்படுத்தி உள்ளத்தாலும் உடலாலும் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இவ்வளவு ரணப்படுத்தி இருக்குங்கிறது அந்த இறந்ததுக்கப்புறம் அவள் போட்ட ஆடியோவில் தான் எங்களால் தீர்க்கும் உணர முடிஞ்சது.